ஓம் சாந்தி. ஏப்ரல் 8, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகமே அதிமேன்மையான யுகமாகும். இந்த யுகத்திலேயே ஆத்மாக்களாகிய நீங்கள் பரமாத்மாவாகிய தந்தையை சந்திக்கின்றீர்கள். இதுவே உண்மையான கும்பமேளா ஆகும். கேள்வி: எந்த பாடத்தை எந்த ஒரு மனிதராலும் அன்றி தந்தையால் மாத்திரமே கற்பிக்க முடியும்? பதில்: ஒரே ஒரு தந்தை மாத்திரமே ஆத்ம உணர்வுடையவர் ஆகின்ற பாடத்தை கற்பிக்கின்றார். இந்த பாடம் ஒரு ஷரீரதாரியால் கற்பிக்கப்பட முடியாது. அனைத்திற்கும் முதலில் நீங்கள் ஆத்மாவை பற்றிய ஞானத்தை பெறுகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் நடிகர்களாக எங்களின் பாகத்தை நடிப்பதற்காக பரந்தாமத்தில் இருந்து கீழிறங்கி வந்துள்ளோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த நாடகம் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. எவரும் அதனை உருவாக்கவில்லை. இதனாலேயே அதற்கு ஆரம்பம் அல்லது முடிவு இல்லை. பாடல்: விழித்தெழுங்கள் ஓ மனவாட்டிகளே, விழித்தெழுங்கள், புதிய யுகம் வர உள்ளது. ஓம் சாந்தி. குழந்தைகளாகி நீங்கள் இந்த பாடலை பலமுறை கேட்டிருப்பீர்கள். மணமகன் மணவாட்டிகளாகிய உங்களுடன் பேசுகின்றார். அவர் ஷரீரத்தில் பிரவேசிக்கும் பொழுது மணமகன் என அழைக்கப்படுகின்றார். இல்லாது விட்டால் அவரே தந்தையாகவும் நீங்கள் குழந்தைகளாகவும் இருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் கடவுளை நினைவு செய்யும் பக்தர்களே. மணவாட்டிகள் மணமகனை நினைவு செய்கின்றனர். மணமகன் அனைவருடைய அதி அன்பிற்கினியவர் ஆவார். அவரே இங்கிருந்து குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் விளங்கப்படுத்துகின்றார். இப்பொழுது விழித்தெழுங்கள், புதிய யுகம் வர உள்ளது. புதிய யுகம் என்றால் சத்யுகத்தின் தூய உலகமாகும். கலியுகம் பழைய உலகமாகும். தந்தை இப்பொழுது உங்களை சொர்க்கவாசிகள் ஆக்குவதற்காக வந்துள்ளார். நான் உங்களை சொர்க்கவாசிகளாக ஆக்குகின்றேன் என எந்த ஒரு மனிதராலும் கூற முடியாது. சந்நியாசிகளுக்கு சொர்க்கத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோ எதுவும் தெரியாது. மற்ற மதங்கள் இருப்பது போன்று சந்நியாசிகளுக்கும் அவர்களுக்கே உரிய மதம் உள்ளது. அது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அல்ல. கடவுள் மாத்திரமே வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். நரகவாசிகள் பின்னர் சத்யுகத்தின் சொர்க்கவாசிகளாக ஆகின்றனர். நீங்கள் இப்பொழுது நரகவாசிகள் அல்ல, நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். இந்த சங்கம யுகம் இரண்டிற்கும் இடையில் உள்ளது. இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் சொர்க்கவாசிகள் ஆகுவதற்கான முயற்சியை செய்கின்றீர்கள். இதனாலேயே இந்த சங்கம யுகம் புகழப்படுகிறது. உண்மையில் இந்த கும்பமேளா அதி மேன்மையான சந்திப்பாகும். இது அதி மேன்மையான மேளா என அழைக்கப்படுகிறது. நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மக்கள் சகோதரத்துவத்தை பற்றி பேசுகிறார்கள். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்களே. இந்துக்களும் சீனர்களும் சகோதரர்கள் என அவர்கள் கூறுகின்றனர். சகல மதங்களுக்கும் ஏற்ப அனைவரும் சகோதரர்களே. நீங்கள் இந்த நேரத்தில் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் தந்தையாகிய எனது குழந்தைகள். நீங்கள் தந்தை கூறுவதை நேரடியாக கேட்கின்றீர்கள். மக்கள் பேச்சுக்காகவே இவ்வாறு கூறுவார்கள். ஒரே ஒருவரே ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தை. அனைவரும் அந்த ஒருவரையே நினைவு செய்கிறார்கள். ஆண்கள் பெண்களாகிய இரு பாலரிலும் ஆத்மா உள்ளார். ஆத்மாக்கள் என்ற ரீதியில் நீங்கள் சகோதரர்களே. பின் நீங்கள் ஆண்களாகவோ அல்லது பெண்களாகவோ ஆகின்றீர்கள். அதனால் நீங்கள் சகோதர சகோதரிகள் ஆகின்றீர்கள். எனவே தந்தை இங்கு வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்தார்கள் என்பது நினைவு கூறப்படுகிறது. நதிகள் கடலில் இருந்து நீண்ட காலம் பிரிந்திருந்தன என கூறப்படுவதில்லை. பெரிய நதிகள் எப்பொழுதும் கடலுடன் கலக்கின்றன.
நதி என்பது கடலின் குழந்தை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். கடலில் இருந்து நீர் மேலே சென்று முகில்களாகி பின்னர் மலைகளில் மழையாக பொழிகிறது. அந்த நீர் பின்னர் நதியாகிறது. எனவே இவை அனைத்தும் கடலின் குழந்தைகள், அதாவது புதல்வர்களும் புதல்விகளும். உங்களில் பலருக்கு நீர் எங்கிருந்து வருகிறது என்பதும் தெரியாது. உங்களுக்கு இதுவும் கற்பிக்கப்படுகிறது. ஒரே ஒரு தந்தை மாத்திரமே ஞானக்கடல் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் என்பதும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே ஒரு தந்தையே இருக்கின்றார். ஆத்மாக்கள் அஷரீரியானவர்கள். அவர்கள் பௌதீக உலகிற்குள் பிரவேசிக்கும் பொழுது மறுபிறவி எடுக்கிறார்கள். தந்தையும் பௌதீக உலகிற்கு வரும்பொழுதே உங்களை சந்திக்கின்றார். இந்த ஒரு யுகத்தில் மாத்திரமே நீங்கள் தந்தையை சந்திக்கின்றீர்கள். அவர் இப்பொழுது அனைவரையும் சந்திப்பதற்காக வந்துள்ளார். அவரே கடவுள் என்பதை மக்கள் கண்டு கொள்வார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயர் கீதையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரால் இங்கு வர முடியாது. அவர் எவ்வாறு அவமதிக்கப்பட முடியும்? இந்த நேரத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ஆத்மா இங்கே இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் ஆத்மாவை பற்றிய இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் ஷரீரங்கள் என்ற நினைவிலேயே எப்பொழுதும் நடமாடிக் கொண்டிருந்தீர்கள். உண்மையில் நீங்கள் ஆத்மாக்களே. தந்தை இப்பொழுது உங்களை ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக்குவதற்காகவே வந்துள்ளார். சாதுக்களும் புனிதர்களும் உங்களை ஒருபொழுதும் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக்க முடியாது. நீங்கள் குழந்தைகள். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் பரந்தாமவாசிகள் என்பதை உங்களுடைய புத்தி புரிந்து கொள்கிறது. இங்கு நீங்கள் உங்கள் பாகத்தை நடிப்பதற்காகவே வந்துள்ளீர்கள். இந்த நாடகம் இப்பொழுது முடிவடைகிறது. இந்த நாடகம் எவராலும் உருவாக்கப்படவில்லை. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த நாடகம் எப்பொழுது ஆரம்பித்தது என மக்கள் உங்களிடம் கேட்டால், இந்த நாடகம் அனாதியானது. அதற்கு ஆரம்பமோ அல்லது முடிவோ இல்லை. அது புதியதிலிருந்து பழையதாகவும் பழையதிலிருந்து புதியதாகவும் மாறுகிறது என நீங்கள் கூற வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பாடத்தை உங்களுக்குள் உறுதியாக்கி விட்டீர்கள். புதிய உலகம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது என்றும் அது எப்பொழுது பழையதாகியது என்றும் நீங்கள் அறிவீர்கள். இது உங்களில் சிலரின் புத்தியில் முற்றிலும் தெளிவாக உள்ளது. நாடகம் இப்பொழுது முடிவடைகின்றது என்றும் அது மீண்டும் அவ்வாறே நிகழும் என்றும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். 84 பிறவிகளுக்குரிய உங்கள் பாகங்கள் நிச்சயமாக முடிவடைந்து விட்டன. தந்தை இப்பொழுது எங்களை தன்னுடன் மீண்டும் அழைத்து செல்வதற்காகவே வந்துள்ளார். தந்தை வழிகாட்டி ஆவார். நீங்கள் அனைவருமே வழிகாட்டிகள். வழிகாட்டிகள் யாத்ரீகர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அந்த வழிகாட்டிகள் பௌதீகமானவர்கள். ஆனால் நீங்களோ ஆன்மீக வழிகாட்டிகள். இதனாலேயே நீங்களும் பாண்டவ அரசாங்கம் என அழைக்கப்படுகின்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் மறைமுகமானவர்கள். பாண்டவர்களும் கௌரவர்களும் யாதவர்களும் என்ன செய்தார்கள்? இது மகாபாரத யுத்தம் நிகழும் இந்த காலப்பகுதியை குறிக்கும். இப்பொழுது பல மதங்கள் உள்ளன. உலகமும் தமோ பிரதானமாக உள்ளது. பல்வேறு மதங்களின் விருட்சம் இப்பொழுது முற்றிலும் பழையதாகிவிட்டது. இந்த விருட்சத்தின் முதல் அஸ்திவாரம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சத்யுகத்தில் மிக சொற்ப மக்களே உள்ளார்கள். பின்னரே ஜனத்தொகை அதிகரிக்கிறது. எவருக்கும் இது தெரியாது. உங்களுக்கு இடையேயும் இது வரிசை கிரமமாக உள்ளது. மாணவர்களாகிய உங்களில் சிலர் விவேகிகள். நீங்கள் இந்த கற்பித்தல்களை மிக நன்றாக கிரகிப்பதுடன் மற்றவர்கள் அதனை கிரகிக்க தூண்டுவதிலும் ஆர்வம் காட்டுகின்றீர்கள். சிலர் அனைத்தையும் மிக நன்றாக கிரகிக்கின்றார்கள். சிலர் மத்தியம இலக்கத்தில் இருக்கிறார்கள். சிலர் 3வது பிரிவிலும் மற்றவர்கள் 4வது பிரிவிலும் இருக்கிறார்கள். மிக தெளிவான முறையில் கண்காட்சிகளில் விளங்கப்படுத்துபவர்கள் தேவைப்படுகிறார்கள். அனைத்திற்கும் முதலில் அவர்களுக்கு 2 தந்தையர்கள் இருக்கிறார்கள் என்பதை கூறுங்கள். ஒன்று இந்த எல்லையற்ற பரலோக தந்தையும் மற்றவர் எல்லைக்கு உட்பட்ட பௌதிக தந்தையும் ஆவார்.
பாரத மக்கள் தங்களின் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகிறார்கள். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, பின்னர் அது நரகமாகியது. இந்த உலகம் அசுரனின் ராஜ்யம் என அழைக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் பக்தி கலப்படமற்றதாக இருந்தது. அந்த காலத்தில் மக்கள் சிவ பாபாவை மாத்திரமே நினைவு செய்தார்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் அதி மென்மையான மனிதர்கள் ஆக விரும்பினால் உங்களை சீரழிய செய்யும் விஷயங்களை கேட்பதை நிறுத்துங்கள். ஒரே ஒரு தந்தை கூறுவதை மாத்திரமே கேளுங்கள். கலப்படமற்ற ஞானத்தை கேளுங்கள். மற்றவர்களிடமிருந்து நீங்கள் கேட்கும் அனைத்தும் பொய்யானவையே ஆகும். இப்பொழுது தந்தை உங்களுக்கு சத்தியத்தை கூறி உங்களை அதி மேன்மையான மனிதர்கள் ஆக்குகின்றார். தீய விஷயங்களை கேட்பதன் மூலம் நீங்கள் சீரழிந்து விட்டீர்கள். பிரம்மாவின் பகல் ஒளியாகும், பிரம்மாவின் இரவு இருளாகும். நீங்கள் இந்த கருத்துகள் அனைத்தையும் கிரகிக்க வேண்டும். எனினும் ஒவ்வொரு விஷயத்திலும் குழந்தைகளாகிய நீங்கள் வரிசை கிரமமானவர்களே. ஒரு சத்திர சிகிச்சைக்கு சில சத்திர சிகிச்சை நிபுணர்கள் 10,000 முதல் 20,000 ரூபாய்களை கேட்கின்றார்கள். ஆனால் சிலருக்கோ உண்பதற்கு கூட போதிய அளவு இல்லாமல் உள்ளது. சட்டத்தரணிகளும் அவ்வாறே உள்ளனர். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக கற்று மற்றவர்களுக்கும் கற்பிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். இதில் வேறுபாடு உள்ளது. பணிப்பெண்களும் சேவகர்களும் வரிசை கிரமமாகவே இருக்கிறார்கள். அனைத்தும் எவ்வாறு நீங்கள் கற்கின்றீர்கள் என்பதிலேயே தங்கியுள்ளது. உங்களையே கேட்டு பாருங்கள், நான் எந்த அளவிற்கு கற்கின்றேன்? எதிர்கால பல பிறவிகளில் நான் என்ன ஆகுவேன்? நீங்கள் பல பிறவிகளில் என்னவாக ஆகின்றீர்களோ அவ்வாறே ஒவ்வொரு கல்பத்திலும் ஆகுவீர்கள். எனவே நீங்கள் இந்த கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும். நஞ்சு அருந்துவதை முற்றிலுமாக நிறுத்துங்கள். கடவுள் அழுக்கான ஆடைகளை கழுவுகின்றார் என சத்யுகத்தை பற்றி குறிப்பிடப்படுவதில்லை. இந்த நேரத்தில் அனைவரின் ஆடைகளும் உக்கிப்போய் உள்ளன. அவை தமோ பிரதானமாக உள்ளன. இதுவும் விளங்கப்படுத்தப்பட வேண்டிய விஷயமாகும். எவருடைய ஆடைகள் மிக பழமையானவை? எங்களுடையவையே ஆகும். நாங்கள் தொடர்ந்து எங்களது ஷரீரங்களை மாற்றுகின்றோம். ஆத்மாக்கள் தொடர்ந்தும் தூய்மையற்றவர்கள் ஆகின்றார்கள். ஷரீரங்களும் தொடர்ந்தும் தூய்மையற்றும் பழமையானவையாகவும் ஆகின்றன. எனவே ஷரீரங்களை மாற்ற வேண்டும், ஆத்மாக்களை மாற்ற முடியாது. ஷரீரம் வயதாகி பின்னர் மரணம் ஏற்படுகிறது. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் ஒரு பாகத்தை கொண்டுள்ளனர். ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள். நான் இந்த ஷரீரத்தை விட்டு நீங்குகின்றேன் என ஆத்மாக்களை கூறுகிறார்கள். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். மக்கள் ஷரீர உணர்வு உடையவர்கள். அரை கல்பமாக ஆத்மாக்கள் ஆத்ம உணர்வில் இருக்கிறார்கள். மற்ற அரை கல்பத்தில் அவர்கள் ஷரீர உணர்வுடன் இருக்கிறார்கள். சத்யுக தேவர்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் என்பதனால் அவர்களுக்கு பற்றை வென்றவர்கள் என்ற பட்டம் வழங்கப்படுகிறது. அவர்கள் தாங்கள் ஆத்மாக்கள் என்றும் தங்களது ஷரீரங்களை விட்டு நீங்கி மற்றொன்றை எடுக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்கிறார்கள். பற்றை வென்ற அரசனின் கதையும் உள்ளது. தேவர்கள் பற்றை வென்றவர்கள் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் உங்களுடைய ஷரீரத்தை விட்டு உங்களுடைய அடுத்த ஷரீரத்தை சந்தோஷத்துடன் எடுக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானம் அனைத்தையும் தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். சக்கரத்தை சுற்றி வந்து நீங்கள் பாபாவை கண்டு கொண்டீர்கள். மற்ற மதங்களுக்கு மாற்றப்பட்டவர்களும் வந்து பாபாவை சந்திப்பார்கள். அவர்கள் வந்து தங்களது சிறிதளவு ஆஸ்தியை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் தங்கள் மதத்தை முற்றிலும் மாற்றிக்கொண்டார்கள். அவர்கள் இந்த மதத்தில் எவ்வளவு காலம் இருக்கிறார்கள் என்பதை யார் அறிவார்கள்? அவர்கள் அதில் 2 அல்லது 3 பிறவிகளை எடுத்திருக்கலாம். எவராலும் ஒருவர் இந்துவாக இருந்து முஸ்லிமாக மாற்றப்பட்டிருந்தால் அவர் அந்த மதத்தில் பிறப்பெடுத்து பின்னர் இங்கு வருவார். இவை விவரங்களாகும். தந்தை கூறுகின்றார், இவை அனைத்தையும் உங்களால் நினைவு செய்ய முடியாது விட்டால் குறைந்தது உங்களை தந்தையின் குழந்தையாக கருதி கொள்ளுங்கள்.
நல்ல குழந்தைகளும் பாபாவை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் தந்தையை நினைவு செய்வதில்லை. மாயை அவர்களை மறக்கச் செய்கின்றாள். நீங்கள் முன்னர் மாயையின் அடிமைகளாக இருந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது கடவுளுக்கு உரியவர்கள். இது நாடகத்தின் பாகமாகும். நீங்கள் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் முதலில் ஷரீரங்களில் பிரவேசித்த பொழுது நீங்கள் தூய்மையானவர்களாக இருந்தீர்கள். பின்னர் மறுபிறவி எடுத்ததன் மூலம் நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது பற்றை வென்றவர்கள் ஆகுங்கள். உங்கள் ஷரீரத்தில் எவ்வித பற்றையும் கொண்டிருக்காதீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது இந்த பழைய உலகில் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருக்கின்றீர்கள். ஏனெனில் இந்த உலகில் அனைவரும் ஒருவருக்கொருவர் துன்பத்தையே விளைவிக்கிறார்கள். எனவே பழைய உலகை மறந்துவிடுங்கள். நாங்கள் ஷரீரமற்றவர்களாகவே வந்தோம். இப்பொழுது நாங்கள் ஷரீரமற்றவர்களாகவே திரும்பிச் செல்ல வேண்டும். இந்த உலகம் இப்பொழுது அழிக்கப்பட உள்ளது. உங்களை தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானமாக மாற்றுவதற்கு என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள் என தந்தை கூறுகின்றார். என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள் என ஸ்ரீ கிருஷ்ணரால் கூற முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்தில் இருக்கின்றார். தந்தை மாத்திரமே கூறுகின்றார், நீங்கள் என்னை தூய்மையாக்குபவர் என அழைத்தீர்கள். எனவே இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள். நான் உங்களுக்கு தூய்மை ஆகுவதற்கான வழியை காட்டுகின்றேன். நான் இந்த வழிமுறையை ஒவ்வொரு கல்பத்திலும் காட்டுகின்றேன். உலகம் பழையதாகும் பொழுது கடவுள் வரவேண்டி உள்ளது. நாடகத்தின் காலப்பகுதி மிகவும் நீண்டதாக ஆக்கப்பட்டுள்ளது. எனவே மக்கள் இந்த யுகத்தை முற்றிலும் மறந்து விட்டார்கள். இது இப்பொழுது சங்கமயுகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதுவே அதிமேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்குரிய யுகமாகும். மக்கள் காரிருளில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அனைவரும் தமோ பிரதானம் ஆகியுள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானமாக மாறுகின்றீர்கள். நீங்களே கூடிய அளவு பக்தி செய்தவர்கள். பக்தி மார்க்கம் இப்பொழுது முடிவிற்கு வருகிறது. மரண பூமியில் பக்தி இடம் பெறுகிறது. அதன் பின்னர் அமரத்துவ பூமி வரும். நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். பின்னர் பக்தியின் எந்த ஒரு பெயரோ சுவடோ இருக்காது. ஓ கடவுளே, ஓ ராமா என அனைத்தும் பக்திக்குரிய வார்த்தைகள். இங்கு நீங்கள் எவ்வித ஓசைகளையும் எழுப்பக்கூடாது. தந்தை ஞானக்கடலாவார். அவர் எவ்வித ஓசைகளையும் எழுப்புவதில்லை. அவர் சந்தோஷ கடல் என்றும் அமைதி கடல் என்றும் அழைக்கப்படுகின்றார். எனவே பேசுவதற்கு அவருக்கு ஒரு ஷரீரம் தேவைப்படுகிறது. கடவுளின் மொழி என்னவென்று எவருக்கும் தெரியாது. பாபா சகல மொழிகளையும் பேசுவார் என்றில்லை. இல்லை, அவருடைய மொழி ஹிந்தி ஆகும். பாபா ஒரு மொழியில் மாத்திரமே விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் அதனை மொழிபெயர்த்து மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் சந்திக்கின்ற வெளிநாட்டவர்களுக்கும் தந்தையின் அறிமுகத்தை வழங்குங்கள். அவர் இப்பொழுது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். அத்துடன் திரிமூர்த்தியையும் விளங்கப்படுத்துங்கள். பிரஜாபிதா பிரம்மாவிடம் பல பிரம்மா குமார்களும் குமாரிகளும் உள்ளார்கள். வருகின்ற எவரிடமும் முதலில் கேளுங்கள், யாரிடம் நீங்கள் வந்துள்ளீர்கள்? வெளியில் ஒரு பெயர் பலகை போடப்பட்டுள்ளது. பிரஜாபிதாவின் மூலமாக படைப்பு நிகழ்கிறது. அவரை கடவுள் என அழைக்க முடியாது. அஷரீரியான ஒரே ஒருவரை மாத்திரமே கடவுள் என்று அழைக்க முடியும். பிரம்மா குமார்களும் குமாரிகளும் பிரம்மாவின் குழந்தைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் ஏன் இங்கு வந்துள்ளீர்கள்? நீங்கள் ஏன் தந்தையை சந்திக்க விரும்புகின்றீர்கள்? தந்தைக்கு குழந்தைகளே தேவைப்படுவார்கள். நாங்கள் தந்தையை மிக நன்றாக அறிவோம். மகன் தந்தையை காட்டுகின்றார் என்ற கூற்று நினைவு கூறப்படுகிறது. நாங்கள் அவரின் குழந்தைகள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார்.
ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. மிக மேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்கு தீய விஷயங்களை கேட்காதீர்கள். அவை உங்களை தாழ்ந்த நிலைக்கு இட்டுச் செல்லும். ஒரே ஒரு தந்தையின் கலப்படமில்லாத ஞானத்தை மாத்திரமே கேளுங்கள். 2. பற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஆத்ம உணர்வுக்கு வருவதற்கான முயற்சியை செய்யுங்கள். இந்த பழைய உலகம் துன்பத்தையே தரும் என்பது உங்கள் புத்தியில் நினைவில் இருக்கட்டும். ஆகவே நீங்கள் பழைய உலகை மறப்பதுடன் அதில் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருக்க வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் சங்கம யுகத்தின் உங்களின் பேறுகள் அனைத்தையும் உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் மேன்மையான வெகுமதியை பெற்று ஏறுகின்ற ஸ்திதியை அனுபவம் செய்வீர்களாக. கடவுளை சந்திக்கின்ற கடவுளின் ஞானத்தை பெறுகின்ற சிறப்பு இயல்பானது அழியாத பேறுகளை கொண்டிருப்பதில் தங்கியுள்ளது. சங்கம யுகம் என்பது முயற்சி செய்வதற்கான வாழ்க்கை என்றும் சத்யுகம் அதன் வெகுமதிக்கான வாழ்க்கை என்பது மட்டுமல்ல. சங்கம யுகத்தின் சிறப்பியல்பானது நீங்கள் ஓரடி எடுத்து வைக்கும் பொழுது உங்களின் வெகுமதியாக 1000 அடிகள் உதவியை பெற்றுக்கொள்கிறீர்கள். எனவே அது வெறுமனே முயற்சி மட்டுமல்ல, ஆனால் அது மேன்மையான வெகுமதியும் ஆகும். சதா இதை உங்களின் முன்னால் வைத்திருங்கள். வெகுமதியை பார்ப்பதன் மூலம் நீங்கள் இலகுவாக ஏறுகின்ற ஸ்திதியை அனுபவம் செய்வீர்கள். நான் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் என்ற பாடலை பாடுங்கள். நீங்கள் மூச்சு திணறுவதிலிருந்தும் தூங்கி விழுவதிலிருந்தும் பாதுகாக்கப்படுவீர்கள். ஸ்லோகம். பிராமணர்களின் மூச்சு தைரியமாகும். இதன் மூலம் மிகவும் கடினமான பணியும் இலகுவானதாகிவிடும். அவ்யக்த இஷாரா. ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வின் மூலம் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். நீங்கள் தந்தை பிரம்மாவை கண்டீர்கள். அவர் எப்பொழுதும் தன்னை தந்தையுடன் ஒன்றிணைந்திருப்பதாக கருதியதுடன் அந்த அனுபவத்தையும் கொடுத்தார். இந்த ஒன்றிணைந்த ரூபத்தை எவராலும் பிரிக்க முடியாது. இத்தகைய தகுதி வாய்ந்த குழந்தைகள் சதா தங்களை தந்தையுடன் ஒன்றிணைந்து இருப்பவர்களாக அனுபவம் செய்வார்கள். எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை பிரிக்க முடியாது. ஓம் சாந்தி.